怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字都是只手无力的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，雨季时又盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年点的字，都像一生死，任由光阴来发丝，隽永人生绵励志。நீ அவங்களுடைய தோற்றத்தையும் அவங்களுடைய நடனத்தையும் ரொம்ப ரொம்ப இழிவா பாக்குறல்ல? அழக பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு தனி மதிப்பு இருக்கு. அப்புறம் நடனம், அவங்களால லீ பொண்ணுங்களை மிஞ்ச முடியாது. தைரியத்துல எல்லாரும் முன்னாடி தோத்துருவாங்க. ஜோ அவர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க எவ்வளவு திறமைசாலி, எவ்வளவு படிச்சிருக்கீங்க, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்த அழகிகளை விரும்புவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ, தப்பா பேசிட்டேனே. ஒரு அறிஞரை பார்த்தா அழகான பெண்களே வேணும்னு ஆசைப்படுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? என்ன புகழ்ந்ததுக்கு நன்றி. நான் இந்த சுயம்பர போட்டியை தலைமை தங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால என்னோட கவனம் எல்லாம் அங்கதான் இருக்கும். சரி சரி சரி. இங்க பாருங்க சோ, நீங்க ரொம்ப கம்பீரமா இருக்கீங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்க 3 வயசுல நீங்க கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னு, 7 வயசுல கட்டுரை எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. இந்த கவிதைகளை ஒப்பிட்டு பார்த்தா இசையில தான் நீங்க திறமை வாய்ந்தவர். ரொம்ப நன்றி. எது நன்றியா? நான் ஒண்ணு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது என்னன்னா, உங்களால எப்படி என்னோட இசைய மாத்த முடிஞ்சது? சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க விரும்புறேன். காங்ஸிகி அவர்களே, தயவு செஞ்சு உங்க இடத்துல போய் உட்காருங்க. நல்லா அண்ணாங்கல்ல, பிரமாதம். சரி, மன்னிச்சிருங்க. எதுக்கு அவரை வெறுப்பேத்துற நீ? நான் உனக்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்கேன். உன் காதலுக்கு அவன் தான் எதிரியே. எனக்கு எந்த எதிரிகளும் இல்ல. எதிரிங்க இல்லையா? அங்க பாரு, வெள்ள வெளியில இருக்கான். ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான். நான் மட்டும் அவன் இடத்துல இருந்தேன்னு வை, ஜியோ ஜிச்சுன்னு தான் விரும்புவேன். போட்டோங்க. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவ யாருடைய இடத்துல இருக்கா? இனிமேல் தான் அவ வருவா. உனக்கு தெரியாதா அது? நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்க பாரு. நல்ல அழகாவும் இருக்க.
அவ இங்க வந்துகிட்டு இருக்கா. கவுடு, யுவாங் சுவாங் ராஜ்ய சுயபர போட்டியில யாரு வெற்றியாளர்னு நான் அறிவிக்க போறேன். யாரா இருக்கும் அது? சொல்றது கஷ்டம். சொல்லுங்களேன், ஒருவேளை மூணாவது பொண்ணா கூட இருக்கலாம்ல. எண் 101 யூஜி. ஹோஜிய மகாராஜா இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அவரு அவளுடைய முகத்தை பார்க்கணும்னு சொன்னாரு. இந்த இனிய நாள யாராலையுமே மறக்க முடியாது. இந்த போட்டி இதோட முடிஞ்சிருச்சு. நம்மளை விட அவ ரொம்ப அழகா பாக்கலான்னு தெரியாம போயிடுச்சு நினைச்சேன். பார்த்தா தானே தெரியும். ஜோர்களே, ஏன் நீங்க போலையா? என்னன்னா உண்மையாவே ஹூஜி வந்து ஒரு நல்ல ஆட்டக்காரியா இருக்கா. நானே உங்க இடத்துல இருந்தாலும் போயிருக்க மாட்டேன். அப்படின்னா நீங்க இங்க இருந்து போக வேண்டாம், நான் போறேன். தோட்டத்தில் பீச் பூக்கள் மலர்கிறது, மொட்டுக்களும் பூக்களும் மாட்டம் காட்டுகிறது. ஆனா அதுக்காகலாம் அதுங்களால கோடை காலம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாதே. ஆனா இப்போ என்னோட மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம திரும்பி போக முடியாது. ஏய், நான் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த மதுபணத்தை கொஞ்சம் முகர்த்து பாரு. அப்புறம் உன் கற்பனையில உன் தோல் மேல சாஞ்சிக்கிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். உன்னோட கவிதையை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க போகலாம். உத்தரவு. இளவரசியாரே, இளவரசே,
கூடிய சீக்கிரமே நீங்க எனக்கு அண்ணியாக போறீங்களா? நீங்க நீ இந்த கோட்டையில இருக்க விரும்பினா இதுவே உன்னுடைய கடைசி ரகசியமா இருக்கணும், புரியுதா? என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணா, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ணா. அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. எதுக்காக உன் இதய துடிப்பு வேகமா இருக்கு? ஜுவான்சு இளவரசியை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணா, இளவரசிக்கு எங்க அண்ணாவுக்கு குண்டா இருக்கிறவங்க தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவங்க ஒல்லியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அண்ணியோட முகத்தை பார்க்க விரும்புறேன். பகல் கனவு. வெளிய போங்க. உத்தரவு. நீ உள்ள வா. எதுக்கு? நான் உன்னை பார்க்க கூடாதா? நீங்க என்ன தேர்ந்தெடுத்ததால இந்த உலகத்துல உங்களை தவிர என்ன யாரு பார்க்க முடியும்? நான் உங்களுக்கு கொடுத்த மதுபானத்தோட போதைய அமரர்களாலேயே தாங்க முடியாது. இப்போ அது வேலை செய்யுது. உங்களால அது தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப சுலபம். புனித விளக்கு. அப்படின்னா ஜோசி அங்க கொன்னது நீயாதான் இருக்கணும். உன்னால என்ன கொல்ல முடியாது. யார் அங்கே? ராஜா, பத்திரமா இருங்க மகாராஜா, நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஜுவசி அங்க கொண்டது நான் தான். குயின் ஜுவான், நான் மறுபடியும் உன்னை பார்க்க கூடாது. எதுக்கு இப்ப நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்துதான் சிரிக்கிறேன். யாரோ என்கிட்ட சொன்னாங்க, அவ விருப்பம் போல அவ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு. அதோட விளைவு என்ன? ஜோசிச்சான் கிட்ட நான் தான் அவளை காப்பாத்த சொன்னேன். அதோட நிறைய பறவைகள் கிட்டையும் அவளை காப்பாத்தி தர முடியுமான்னு கெஞ்சி கேட்டேன்.
ரொம்ப நன்றி. எனக்கு தான் நன்றி சொல்லணும். என் காதுகிட்ட வந்து நன்றி சொல்லு. நான் நன்றி சொன்னது அந்த பறவைகளுக்கு. நன்றி கேட்டவனே. வாங்க வாங்க வாங்க, இங்க வந்து பாருங்களேன். சீக்கிரமா வாங்க. இவதான் மகாராஜாவை கொல்ல வந்த கொலகாரி. எப்படி இருக்கா பாருங்களேன். இவளை பார்த்தா இந்த ஊர்க்காரி மாதிரியே தெரியலையே. பார்க்க அழகா இருக்கா. கவர்ச்சியான பொண்ணு. இவ ரொம்பவும் வித்தியாசமா இருக்கா. கூடிய சீக்கிரம் இவளை புடிச்சு கொடுத்து நான் தான் பரிசை வாங்க போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், எதுக்கு நடுவுல வந்து நிக்கிற? தள்ளிப்போ. சரி. இவ யாரு? யாருக்கு தெரியும்? யாரா இருக்கும்? நான் உன்னை ரொம்ப நாளா கவனிச்சிட்டு இருக்கேன். நன்றி. உன்னோட இந்த தோற்றத்தை வச்சு உன்னால சுயம்பரத்துல கலந்துக்க முடியாது. நீ என்ன ரொம்ப நாளா கவனிச்சிட்டு இருக்க. இது சொல்றதுக்கு தானா? நீ எதுக்காக வாக்க மீறின? மறுபடியும் எங்க உலகத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னல. நான் ஒண்ணு உங்களுக்காக வரல. சரி, துரதிருஷ்டவசமா அவரை உன்னால கொல்ல முடியல. அப்புறம் நீயே பிடிபட்டிருப்ப. பொதுவாக்கார. ஆமா. முதல்ல ஜிச்சான் எதுக்காக அவருக்கு உதவியாளரா சென்றாருன்னு தெரியல. உனக்காக தான் பண்ணிருப்பாரு. எப்ப நீ அவரை தாக்குறத நிறுத்துவ? அது அவரோட சொந்த விஷயம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு வேண்டியது ஒரு விஷயம் மட்டும்தான். இதுல யாரும் தலையிடுறது எனக்கு விருப்பம் இல்ல. ஜுவான்சு, நீ விவேகமா நடந்துக்கணும். உன் உலகத்துல என்னை விட ஜிச்சானை விட நிறைய பேர் இருக்கணும். அப்பாவியா இருக்காத. கடந்த காலத்தில் மூழ்கிடாத. இல்லைன்னா உன்னை கேவலமா தான் பாப்பேன். துரதிருஷ்டவசமா அவரை உன்னால கொல்ல முடியல. நீயும் பிடிபட்டிருப்ப. உதவாக்கற. அது அவரோட சொந்த விஷயம். இதுல யாரும் தலையிடுறது எனக்கு விருப்பம் இல்ல. ஏய், இங்க என்ன பண்ற? தெருவில் நடக்கும்போது பார்த்து நட. ஐயோ ஜுவான், நீ திரும்பி வந்துட்டியாமா? பாபா, இவ்வளவு நேரம் நீ எங்கம்மா போயிருந்த? எங்கெல்லாம் உன்னை தேடிட்டு இருந்தோம் தெரியுமா? பாபா சீக்கிரம் வா. வெளியே ஒரு வேலை இருந்துச்சு. சரி, நீ முதல்ல உள்ள வா. பாபா, என்னாச்சு? நான் சொல்றேன் வா. நீ எதுவும் பேசாத வா. நீங்க எல்லாரும் போய் சுவான தேடுங்க. சுவான கண்டுபிடிக்கலனா நீங்களும் பட்னி தான். சரி சரி, போங்க. போலாம் 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 போலாம். குடிங்க. சீக்கிரமா வா. என்ன? ரொம்ப கோவமா இருக்காங்க. சீக்கிரமா வந்து சமையல் பண்ணு. சீக்கிரம் சுவான், வா. சுவான், நீ திரும்பி வந்துட்டியா? சுவான், ஐயோ ஜுவான் இங்க வா. வா, இங்க வா. நில்லு. யார் வந்திருக்கான்னு பாரு. கோங்சுகி வந்திருக்காரு. சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு. இப்ப நீ உன்னோட கைவண்ணத்தை காட்டணும். எதுக்காக? நாங்க ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். அப்புறம் எதுக்கு அந்நியர்கள் மாதிரி நடந்துகிட்டு? ஆனா நான் முக்கியமா உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, அன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தது நிச்சயமா இந்த பொண்ணு தானா? அவ்வளவு சோம்பேறியா இருக்கா? இவ உண்மையாவே நல்ல சமையல்காரி தானா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சுவான் ரொம்ப நல்லா சமைப்பா.
நீ ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்க? அதனாலதான் உன் மேல அவருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அந்த துணியில கற்பூர தைலமே இல்ல, அத போய் உபயோகப்படுத்துறீங்க. உங்களுக்கு சமைச்சிட்டு எடுத்துட்டு வரேன். அப்ப சரி, முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் வியாபாரத்தை பத்தி பேசலாம். ஐயா, கொஞ்ச நேரத்துல சமையல் தயாராயிடும். ரொம்ப நன்றி. இங்க பாரு பொண்ணு, நீ என் கூட உட்காந்து சாப்பிடு. தேவையில்லை, நீங்களே சாப்பிடுங்க. ஏய் ஜுவான், உட்காரு. அவர் சொல்ற மாதிரி பண்ண. எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. வா, எங்க விடுங்க. உட்காரு, உட்காரு. ஐயா, உங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா? பிரமாதம், ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் காதலோட வாசனை உணர்றேன். இங்க பாருங்க, எனக்கு உங்க சமையல்காரி ரொம்ப பிடிச்சிருக்கா. அனைவரும் எனக்கு கொடுப்பீங்களான்னு எனக்கு தெரியல. வேணா அதுக்கு பதிலா உங்களுக்கு இந்த தங்க பூவை பரிசா கொடுக்கறேன். எனக்கு ஒண்ணு பரவாயில்ல, சுவானுக்கு தான். சரி சரி, இது சுவானுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஆனா சுவானுக்கு ஒரு காதலன் இருக்கான். அவரோட பேரு ஹுவா ஹுவான்னு நினைக்கிறேன். தோதோ மாமா ஒரு ஓவியன். தோதோ மாமா அமரருக்கு பதிலா ஓவியன் நினைச்சானா? அமரனா இருக்கிறது முட்டு சந்து மாதிரி, அதனால மனசை மாத்திக்கிட்டாரு. அப்ப சரி, என்ன உன்னோட தோதோ மாமா கிட்ட இப்பவே கூட்டிட்டு போ. இல்ல, ரொம்ப நல்லது. நான் உனக்கு ஒரு நல்ல ஆசிரியரா இருப்பேன். ரொம்ப தூரத்துல இருக்காரு, என்னால தேட முடியாது. பொதுவா எனக்கு தூரமா பயணம் பண்றது ரொம்பவே பிடிக்கும். இங்க பாருங்க, நான் இவளை கூட்டிட்டு போக போறேன். இவ்வளவு நாள் இவளை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அம்மையாரே, நான் போக மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணு விட முடியாது. சுவான் ரொம்ப கொடுத்து வச்சவல்ல. விடுங்க 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 பூஜியோன். இங்க பாரு, இந்த பூஜோன் யாருன்னு தெரியும்ல? என்னோட பேரு காங்சுகி, புரியுதா? என்ன விடுங்க. அந்த பறவைங்க உங்களுதுன்னு எனக்கு தெரியும், என்ன போக விடுங்க. இங்க பாரு பொண்ணு, என்னோட பேரு காங்சுகி. பொண்ணு என் கூட எனக்கு சமையல் கரியா, இல்லனா நீ என் பணிப்பெண்ணா இரு. இங்க பாரு, ஒண்ணு விட்டா வேற யாரு எனக்கு சமைச்சு கொடுப்பா சொல்லு? அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஊஜியோட துணியும் நகைகளும் நிறைய இருக்கு. அதை என்னால அதிகாரிகள் கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும். அதை வச்சு பணம் சம்பாதிக்கவும் முடியும். நீ உன்னோட கண்களோட நேரத்தை மாத்தி நல்ல வேலை பண்ணிருக்க. எனக்கு இந்த உலகத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி யோசிச்சு நல்ல முடிவு எடு. ஏய், என்ன இவ்வளவு சீக்கிரம் தூங்கறதுக்கு வந்துட்ட? உனக்கு இப்பவே சொல்றேன், நான் ஒரு நல்ல மனுஷன். நான் இங்க சமையல் செய்யறதுக்காக கூட்டு வந்தேன். இப்படி நீட்டி படுத்து தூங்குறதுக்கு. நீங்க பணக்காரனா இருந்தும் எதுக்கு என்ன சமையல் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான்
இது உங்களுதா? ஆமா, என்னோடதுதான். ஆனா கொஞ்சம் பழசு. வேடிக்கையா இருக்குல்ல? டியான்யூன் மகாராஜா என்ன இங்க வர வச்சாரு. ஆனா என் கூட இருக்க முட்டாள் வேலைக்காரன் இங்க இருக்க இந்த ஓவியத்தை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த முட்டாள் வேலைக்காரனுக்கு நீங்க நன்றி சொல்லணும். அப்படி நான் சொல்றேன். நான் இங்க இத பத்தி பேசுறதுக்கு இப்ப வரல. நான் மறுபடியும் சொல்றேன், நீ இங்க எனக்கு சமையல் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்க. படுத்து தூங்குறதுக்கோ இல்ல இந்த ஓவியத்தை ரசிக்கிறதுக்கோ இங்க வரல. சரி, ரொம்ப பசிக்குது எனக்கு. போய் ஏதாவது பண்ணி கொண்டு வா. ரொம்பலாம் யோசிக்காத. இங்க மாட்டுக்கறி ரொம்ப பிரபலம்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு என் சமையல் கறியோட நான் இத பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தா, நீ நாள் பூரா தூங்கிட்டு இருந்த, உனக்கு கண்டிப்பா பசிக்கும். நன்றி. ஆமா, நீ எனக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும். ஒருவேளை ஹூஜியை நான் அவ்வளவு அழகா வரையாம இருந்திருந்தா நீ அவ்வளவு சுலபமா அந்த ராஜா கிட்ட நெருங்கிட முடியும்னு நினைச்சிய? சரி, அது போகட்டும். ஹூஜியை நான் இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, அவ மேற்கு பகுதி வழியா இப்ப வெளியே போய்கிட்டு இருப்பா. எனக்கு நீ எப்படி நன்றி சொல்ல போற? ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீ தாக்கறதுக்கு முன்னாடி உன் முகத்தை மாத்திருக்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா நீ அறிவாளிதான். நீ பணிப்பெண்ணா இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நான் பாதுகாப்பா இருக்கேனா இல்லையோ அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க என்ன வற்புறுத்தாதீங்க. வற்புறுத்துறேன்? நான் எதுக்காக வற்புறுத்தணும்? நீ ஏற்கனவே முயற்சி பண்ணி பார்த்துட்ட. அப்படி பண்ணதுனால வந்த விளைவையும் பார்த்துட்ட. உன்னால அவனை கொல்ல முடியாது. அவன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீயே யோசிச்சு பாரு, அவனை கொல்றதுக்கு உன்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கா? முதல்ல தோத்துட்டா 2வது வாட்டி, அப்பவும் தோத்துட்டா 3வது வாட்டி. நீங்க புனித விளக்க பத்தி யோசிக்காத வரைக்கும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. இந்த ஓவியத்தை வச்சு என் மனசை உருக வைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த ஓவியம் எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் நான் யாருன்றத, என்ன பண்ணுன்றத. நான் இப்ப வேணா எதுவும் கண்டுக்காம இருக்கலாம். டியான்யுவான் என்ன விருந்தாளியா பாக்குறாங்க. எனக்கு என்ன தேவையா இந்த பிரச்சனையில போய் தலைய விடணும்? ஆனா உன்னுடைய இந்த சேவைக்கு பதிலா உனக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். லீ யுவானை நீ மட்டும் கொல்லறதுக்கு விரும்பல. நீ என்னோட பக்கத்துல இருந்து எனக்கு சமையல்காரியா மட்டும் இரு. ஒருவேளை ஒரு நாள் அவனை யாராவது கொல்ல நேரலாம். ஏய், எங்க போயிட்டு இருக்க? என்ன வேண்டாமா உனக்கு? இங்க பாரு, புனித விளக்கு வேணுன்றதுக்காக நீ அவ்வளவு நாள் எனக்கு பணிப்பெண்ணா இருந்த. இப்போ எதுக்காக பொறுமையை இழக்கிற?
இந்த பொண்ணுங்களையும் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த ஊரோட மூல முடுக்கெல்லாம் தேடிட்டோம், ஆனா அவளை கண்டே பிடிக்க முடியல. அவ அப்படி எங்க தான் போயிருப்பா? சரி விடு, நம்ம போய் தேடி பார்ப்போம். இத மகாராஜாட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. உனக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்த விரும்புறேன். லியோனை கொல்லணும்னு நினைக்கிறது நீ மட்டும் இல்ல, வான் ஹுவாலு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அத மூடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது அங்க இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எதுக்கு பயப்படலன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க தான் இந்த நாட்டோட மகாராஜா. உங்களை யாராலையும் தாக்க முடியாது. ஒருவேளை நம்ம அதை அழிச்சிட்டோம்னா அப்போ பொழுதுபோக்குக்கு இடமே இல்லாம போயிரும். நம்ம அதை பண்ண முடியாது. உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்தா. ஜுவான்சு இளவரசி வந்துகிட்டு இருக்காங்க. ஜுவான்சு இங்க வந்துகிட்டு இருக்கா. அவளை உள்ள கூட்டிகிட்டு வா. மகாராஜா, நீங்க என்ன பார்க்க வர சொன்னதா சொன்னாங்க. நான் உன்னோட அழகான முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. எனக்கு என்னமோ இந்த உலகத்திலேயே ஜுவான்சு தான் ரொம்ப அழகின்னு சொல்ல என் மனசு துடிக்குது. ஜுவான்சு என்னுடைய எதிர்காலத்துல ராத்திரியும் பகலுமா என்னுடைய நேரத்தை உன் கூட செலவழிக்கணும்னு தோணுது. அற்புதமான விஷயம் இல்ல? என் அழகிக்கு மதுபானத்தை கொடுங்க. அதை என் கையாலேயே நான் கொடுக்க விரும்புறேன். நான் சொன்னது சரிதானே உதவியாளர் ஜுவோ? நீங்க சொன்னது சரிதான் மகாராஜா. நீ நல்லதானே இருக்க? குடிக்க மனசு இல்லையா? இல்ல என் மேல பழி போடுறியா? எனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல. ரொம்ப நல்லது. இந்தா குடி. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. ரொம்ப நல்ல விஷயமாச்சே. பரவாயில்ல, நீ இப்ப ஓய்வெடுத்துக்க. நாம அப்புறம் பாத்துக்கலாம். நன்றி மகாராஜா. நான் போயிட்டு வரேன். நீ வருவன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா எதுக்கு வந்திருக்கன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். புனித விளக்கா? இங்க பாரு, ஹெருமங்க ஒரு முட்டாள். ஆனா இந்த போலி விளக்க வச்சு மறுபடி நீ என்னை ஏமாத்த முடியாது. அப்பனா நீ இத மறுபடியும் கவனமா பார்த்தாகணும். இந்த புனித விளக்கு உண்மையானதா இல்லையான்னு. என்னது இது? ஜுவசியாங்கோட புனித விளக்கு மத்ததை விட வித்தியாசமானது. புனித சக்தி அற்புதமா இருக்குல்ல? ஜியோசியாங் தீயவன், புனித சக்தியும் தீயதுதான். எதுக்கு? இன்னும் 3 பேரை பலி கொடுக்கணும். நீ இதுல சரியா? மறந்துடாத, நான் லீக்கு சேர்ந்தவன். உன்னோட நாடு எனக்கு எதிரி. என்னால எப்படி ஏர்மாங்க கொல்ல முடியும்? மூத்த பனிப்பெண் ஜாவோ கொல்ல மாட்டேன்னு என்கிட்ட போய் சொன்ன மாதிரி. எனக்கு தெரியும். சுவான், உண்மையிலேயே புனித விளக்கால இந்த சக்திகள் எல்லாம் வச்சு தீய சக்திகளை சேகரிக்க முடியுமா? கண்டிப்பா.
புனித விளக்கால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகளையும் அடைய முடியும், முக்கியமா அசுரர்களோடது. இல்லனா இது நமக்கு எதுக்கு தேவை? உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். எனக்கு புனித விளக்குன்னு ஒண்ணு இருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஏதோ ஆர்வத்துல கேட்டேன். ஓ, நீ இந்த நாட்டோட 2வது இளவரசன். வெறும் ஆர்வத்தோட தான் நீ ஜியாங்கு மலைக்கு வேலைக்காரனா போயிருந்தியா? நான் நம்புவேன் தோணுதா? பேசுறத நிறுத்து. லீயு எனக்கு ஒண்ணு, நான் புனித சக்தியை எடுத்துக்கணும். நீ என்ன அதை தொடக்கூட விட மாட்டேன்ற. உன்னை எப்படி நம்புறது? நான் புனித விளக்குக்கு ரத்தத்தை பலி கொடுத்திருக்கேன். உனக்கு வேண்டியது என்னால பண்ண முடியும்.手相挽，弱水三千，为一念成业，终不舍与你话离别。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情欢。